ஆனால் இங்கே எது மட்டும் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய இது அந்த எனர்ஜி எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹீட் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும், மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகலை. சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி பட் நாட் மேட்டர். ஸோ மேட்ரு வந்து வெளில போகலை. எந்த அந்த 150 ml வாட்டர் அப்படியே தான் 150 ml இருக்குது. பட் எனர்ஜி மட்டும் என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. அந்த 120°C 80°C மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த சிஸ்டத்துக்கு பேர் க்ளோஸ் சிஸ்டம். ஸோ இங்கே பவுண்ட்ரி வந்து ரொம்ப இன்சுலேட்டட் பார்ட் கிடையாது. அந்த ஓப்பன் அந்த சும்மா ரொம்ப டைட்டான பேக் உள்ள ஒரு மூடி உள்ள ஒரு சிஸ்டம் கிடையாது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் க்ளோஸ் சிஸ்டம். ஸோ ஹியர் இஸ் பவுண்டரி இஸ் சீல்டு பட் நாட் இன்சுலேட்டட் கொடுத்துருக்காங்களா. சீல்டு கவர் பண்ணியிருக்கு பட் நாட் இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்னா கடத்தா பொருள்னால என்ன செய்யலை, கவர் பண்ணலை, ஜஸ்ட் சீல் பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் கண்டெய்னர் க்ளோஸ்டு பீக்கர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஹாட் வாட்டர் கண்டெய்னர் க்ளோஸ் பீக்கர் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அ க்ளோஸ் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது ஓப்பன் சிஸ்டம். A system which can exchange both matter and energy with its surroundings is called an open system. A system which can exchange both matter and energy with its surroundings is called an open system. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதே 150 ml ஹாட் வாட்டர் ஒரு பீக்கரில் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே மூடாமல் திறந்து வச்சிடுறோம். ஸோ ஓப்பனாக விட்டுறோம். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு 3 hours கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெம்பரேச்சர் அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கும். அது வந்து 120°C இருந்தது இப்போ 20°C 10°C அந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஹீட் எனர்ஜி எல்லாம் வெளில போயிடும், அதாவது சரௌண்டிங்ஸ்குள்ளே போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 150 ml வாட்டர் நம்ம வந்து வெய் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 5 ml வெளில போயிருக்கும். அது எவாப்ரேட் ஆகும்போது அப்படியே கேஸஸ் ஃபார்மில் என்ன செஞ்சுருக்கோம், வெளியில் போயிருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்கும், 145 ml தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எது ரெடியூஸ் ஆயிடுச்சு, மேட்டரும் குறைஞ்சிருச்சு, அந்த எனர்ஜியும் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ரெண்டுமே அந்த சரௌண்டிங்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங். சிஸ்டம் விச் கேன் எக்ஸ்சேஞ்ச் both matter and energy with its surroundings is called an open system. So இதை கொடுத்தா hot water contained in an open beaker. Hot water contained in an open beaker is an example for open system. ஸோ இதை எழுதுக்கலாம். ஸோ இங்கே ரெண்டுமே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அது இந்த மூணு சிஸ்டமும் நேச்சர் ஆஃப் த பவுண்ட்ரி வச்சு, அந்த பவுண்ட்ரி வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த மேட்டர் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா, சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கடையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்தோம். அப்போது இன்சுலேட்டட் சீல்டு அந்த க்ளோசிங் அந்த இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனர்ஜியோ அந்த மேட்ரோ என்ன செய்ய எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலை சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் ஐசோலேட்டட் சிஸ்டம். எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மேட்ரு எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னு சொன்னால் க்ளோஸ் சிஸ்டம். அதில் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் ஓப்பன் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Intensive and extensive properties. Intensive and extensive. Some of the properties of system depend on its mass or size, whereas other properties do not depend on its mass or size. Based on the properties of a system as grouped as extensive property and intensive. First பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்குது. சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ். செகண்ட் லைன், த ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரெண்டும் தனித்தனியாக கொடுக்காம ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட் எப்படி வரும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிஸ்டம் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது செகண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிஸ்டம் இண்டிபெண்ட் ஆர் டூ நாட் டிபெண்ட். இண்டிபெண்ட் சொல்லலாம் ஆர் என்ன சொல்லலாம், டூ நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன. இந்த ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக இப்போ வந்து இந்த ஒரே பேரால ஒரே கொஸ்டினை கொடுத்து இப்போ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் சைஸ். இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் டிபெண்ட் ஆன் த மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் கால் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி. இப்போ ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே சிஸ்டம் தான். ஒரே சிஸ்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு
ஒரு 100 ml என்ன எடுத்துக்கலாம்? வாட்டர், ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் சிஸ்டம். 100 ml ஹாட் வாட்டர், இன்னொன்று 200 ml ஹாட் வாட்டர். இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சிஸ்டத்துக்குலாம் ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணலாம்? வால்யூம் கால்குலேட் பண்ணலாம், அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணலாம், டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம், அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம், மெல்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த சிஸ்டத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த கால்குலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் எது இன்டென்சிவ் எது எக்ஸ்டென்சிவ் பார்க்க போகிறோம். அதாவது சிஸ்டத்துக்குனே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுவும் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 100 ml ஆஃப் ஹாட் வாட்டர், 200 ml ஆஃப் ஹாட் வாட்டர். இப்போ கண்டிப்பாக வால்யூம் சேஞ்ச் தான் ரெண்டுக்கும். வாட்டர் சிஸ்டம் என்னமோ சேம் தான், ஹாட் வாட்டர். பட் இதுக்கு வந்து 100 ml, இதுக்கு வந்து 200 ml. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ml நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 200 ml உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ். 200 ml ஆஃப் வாட்டரில் உள்ள 100 நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கும், 100 ml குறைவாக இருக்கும். அப்போது சிஸ்டம் ஒரே இதாக இருந்தாலும் எது மாறுது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறுது. அதாவது மாஸ் சேஞ்ச் ஆகும்போது இங்கே உள்ள 100 ml, இங்கே 200 ml மாஸ் சேஞ்ச் ஆகும்போது எதுவும் சேர்ந்து மாறுது, நம்பர் ஆஃப் மோல்ஸும் மாறுது. நம்ம இன்டர்னல் எனர்ஜி 100 ml உள்ள இன்டர்னல் எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும், 200 ml உள்ள இன்டர்னல் எனர்ஜி வேறு மாதிரி. ஸோ இப்படி the property that depends on the mass or size of the system, மாஸும் சைஸும் மாறும்போது அந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆச்சுன்னா that is called extensive property. ஸோ இப்போ மாஸ் சேஞ்ச் ஆக ஒரு சிஸ்டத்தோட மாஸ் சேஞ்ச் ஆக வால்யூம் சேஞ்ச் ஆகும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். The property that is independent of the mass or size of the system is called an intensive properties. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டிலாம் நான் மாஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதுவும் மாறலையோ, இண்டிபெண்ட், எதை பொறுத்து? அந்த மாஸ் சைஸை பொறுத்து கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி தான், எவ்வளோதான் நீங்கள் மாஸை சேஞ்ச் பண்ணாலும் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன செய்யாது? மாறாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே 100 ml வாட்டர், இன்னொன்று 200 ml வாட்டர், ரெண்டையும் பாயில் பண்ண வைக்கிறோம். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு பக்கம் 100 ml பாயில் ஆகுது, இன்னொரு இடத்துல 200 ml. ரெண்டோட பாயிலிங் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க? 100 mlக்கு பாயிலிங் பாயிண்ட் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 100 டிகிரி செல்சியஸ். 200 ml வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் கேட்டால் 100 டிகிரி. இதே 10 ml 100க்கு பாயிலிங் பாயிண்ட் கேட்டால் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னாலே கான்ஸ்டண்ட்டாக 100 டிகிரி. அது வெதர் இட் இஸ் 100 ml, 50 ml ஆர் 200 ml, அந்த மாஸ் சேஞ்ச் ஆகலாம். மாஸ் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆனாலும் அதனுடைய பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டால் 0 டிகிரி செல்சியஸ் சொல்வீங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஹவு மச் ml ஆஃப் 5 ml ஆஃப் வாட்டர்னா உங்களுக்கு 0 டிகிரி, 10 mlனா 10 டிகிரின்னு ஆயிருமா? அப்படி கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும்? எவ்வளோ எம்எல்லுக்கும் அந்த வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டால் உனக்கு என்ன தான்? 0 டிகிரி செல்சியஸ். பாயிலிங் பாயிண்ட் கேட்டால் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்படி the property that is independent of the mass or size of the system, மாஸை பொறுத்து சைஸை பொறுத்து இல்லை அப்படின்னா தட் இஸ் கால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதை மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுலான்னு சொன்னால் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறவே மாறாது. மாஸ் சேஞ்ச் ஆனாலும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாய்லிங் பாயிண்ட், நான் உங்களுக்கு சொன்னது பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட். அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது இல்லை. நான் பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறாது, சர்ஃபேஸ் டென்ஷன் மாறாது, டென்சிட்டி மாறாது, டெம்பரேச்சர் மாறாது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே இதை நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன் வேர்ட்லேயும் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் வச்சுட்டு விச் ஒன் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, விச் ஒன் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அதை சூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம படிக்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். என்ன படிக்க போகிறோம்? டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து நிறைய தெர்மோடைனமிக் ப்ராசஸ் உண்டு. அந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா, ரிவர்ஸ் அப்படின்னாலே நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம்? உள்ள ஒரு இடத்துல போயிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இல்லைன்னா ஏன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க, ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ். So the process in which the system and surroundings can be restored to the initial state from the final state without producing any changes in the thermodynamic properties, producing any changes in the thermodynamic property of the universe is called reversible process. அதாவது
யூனிவர்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரு யூனிவர்ஸில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு திரும்ப வர்றது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ இதுக்குன்னு சொன்னோம்னா ஒரு கப்பில் வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அதை தூக்கி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுட்டு ஒரு ஆஃப்டர் சம் ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழித்து பார்த்தான்னு சொன்னால் அந்த வாட்டர் எல்லாம் நினச்சிருக்கோம் உங்களுக்கு உறைஞ்சி போய் ஃப்ரீஸ் ஆகி போய் பனிக்கட்டியாக மாறியிருக்கும். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து வெளில வைக்கிறோம். அடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் அந்த ஃப்ரீஸ் ஆன அந்த அந்த ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பனிக்கட்டியாக மாறி இருந்தது திரும்ப எதாவது மாற ஆரம்பிக்கும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ஒரு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் போகுது. திரும்ப நம்ம ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதனுடைய இது மாறும்போது அந்த சரௌண்டிங்ஸை வந்து நம்ம மாற்றும் பொழுது அப்படி மாற்றும்போது அது மாறிச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகுது. அதனுடைய ப்ராசஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு சொன்னால் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். Second one, irreversible process. The process in which the system and surroundings cannot be restored to the initial state. அதாவது சிஸ்டம் சரௌண்டிங்கோட இது பண்ண பிறகு எதுவுமே அவங்க ஒரு இன்னொரு சேஞ்சுக்கு மாறின பிறகு அதுக்கப்புறம் எதாவது மாற முடியல, அந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. தென் அகெயின் அதனால இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வர முடியலன்னு சொன்னால் that process is called as irreversible process. இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், இந்த ஓப்பன் பீக்கரில் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம், ஒரு வாட்டரை வச்சு ஹீட் பண்ணுறோன்னு சொன்னால் சில பார்ட்டிகிள்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகி வேப்பர் ஸ்டேட்டாக மாறி போயிடும். எதோட கலந்துரும், அட்மாஸ்பியரில் கலந்துரும். ஸோ திரும்ப நம்ம வந்து அதை வந்து திரும்ப அந்த பீக்கருக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ எவாப்ரேட் ஆனது தான். ஸோ ஜஸ்ட் நம்ம மூடி வச்சா கூட என்ன சொல்லலாம், அதை வந்து எவாப்ரேட் ஆகிட்டு திரும்ப அதை வந்து என்ன ஆகிரும், அந்த நீராவி மாதிரி வந்து திரும்ப நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டத்தை. பட் ஓப்பனாக வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகி ஒன்ஸ் போனது தான் திரும்ப எந்த ப்ராசஸ்க்கு எதுக்குள்ளே வர முடியாது. அந்த எவாப்ரேட் ஆகி போனது திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வர முடியாது. That is called irreversible process. The process in which the system and surroundings cannot be restored to the initial state from the final state is called reversible process. அடுத்து பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். An adiabatic process is defined as in which there is no exchange of heat between the system and surroundings. Those process during the process. These process in which no heat can flow out into or out of the system are called adiabatic process. இப்போ ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இல்லாமல், அதாவது சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் கடையில் எந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா that process is called as adiabatic process. அப்போ வந்து எந்த வெப்பநிலையும் என்ன செய்யல, அதனுடைய எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஏன் அங்கே என்ன நடக்கலை, நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். இப்போ தெர்மோஸ் ஃப்ளாஸ்கே வச்சுக்கலாம். தெர்மோஸ் ஃப்ளாஸ்க், அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஹாட் வாட்டர் இருக்குது. அந்த சிஸ்டம், அந்த ஹாட் வாட்டருங்கிற சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் கூட எந்த எனர்ஜியையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல, ஹீட்டை வெளியே விடலை, ஹீட்டை உள்ளே வாங்கலை. that type of process is called as adiabatic process. அப்போ இங்கே என்ன நடக்கலை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் is not possible. ஸோ திரும்ப என்ன பாருங்கள், an adiabatic process is defined as one in which there is no exchange of heat between the system and surroundings during the process. This process in which no heat can flow into or out of the system. ஸோ இங்கே வந்து அதனுடைய அதை சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸ்பிரஷனில் எப்படி சொல்லலாம்னா Q is equal to 0. Q is equal to 0. There is no exchange of heat அப்படிங்கிறது தான்